Hello students, இந்த மாடியூல்ல அதாவது இந்த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாடியூல்ல இன்னைக்கு ஒரு ரா டேட்டாவை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணலாம், அதுல இருந்து ஃப்ரீக்வன்சி டேபிள், கிளாஸ் இன்டர்வல் இதை எப்படி எடுக்கலாம், ஒரு டேட்டாவை பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றதை பத்தி பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு டேட்டா தாரேன். Let it be 1 3 1 3 3 5 3 3 1 5 3 3 4 5 4 5 4. Okay. 4 2 3 2 3 7 6 3 2 5 2 3 3 2 6 2 3 2 4 2 3. எத்தனை டேட்டா இருக்குன்னு பாருங்க. இன்னொருக்க சொல்றேன். 1 3 1 3 3 5 3 3 1 5 3 3 4 ஒரு 5 வரும். 4 5 பிறகு 4 2 இந்த 4 வேண்டாம். 4 2 3 2 3 7 6 3 2 5 2 3 3 2 6 2 6 2 6 2 3 2 4 2 3 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 9 30 31 32 30 34 35. 35 numbers. Number of observation n is equal to 35. இது எதனுடைய டேட்டான்னு நமக்கு தெரியாது. இந்த டேட்டா வந்து let it be weight of silkworm larvae வச்சுக்கலாம். மேபி என்ன டேட்டான்னு தெரியாது. let it be like that. So இது ஒரு unprocessed data. எந்த ஒரு டேட்டா அது வந்து அன்ப்ராசஸ் பண்ணாம இருந்தாலோ இல்லைன்னா பிஃபோர் கம்பைலேஷன் அந்த டேட்டாக்கு பேர் தான் என்னதுன்னா ரா டேட்டா. அப்ப எந்த ஒரு டேட்டாவும் என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணும், ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை ரா டேட்டான்னு சொல்றாங்க. இந்த ரா டேட்டாவை எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடியும் அதை வந்து யூ ஹாவ் டு அரேஞ்ச் தி டேட்டா. அசெண்டிங் ஆர்டரா இருக்கலாம், அசெண்டிங் ஆர்டர் இல்லைன்னா வந்து டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறோம். இந்த டேட்டா ஒரு டேட்டாவை நம்ம அசெண்டிங் ஆர்டர் இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால் தென் இட் பிகம்
அரே டேட்டா. சரியா? ஸோ ரா டேட்டா அண்ட் அரே டேட்டா. இந்த சம்ம நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இந்த டேட்டா இதை எக்ஸாட்டும் எடுத்துக்கிடலாம். let it be x. அப்படின்னா இது ஒரு இதை டிஸ்கிரீட் டேட்டான்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் சி சொல்லலாம், டிஸ்கிரீட் டேட்டான்னு சொல்லலாம். ஆனால் ஃப்ரீக்வன்சி இந்த டேட்டாவுக்கு வந்து இல்லை. ஸோ இதுக்கு மீன் கேல்குலேட் பண்ணலாம். சிக்மோ எக்ஸ் பை என் ஆகிடும். மீடியன் n + 1/2 ஐட்டம் கேல்குலேட் பண்ணலாம். மோட் எந்த நம்பர் அதிகமாக இருக்குதோ அது மோட் ஆகிடும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எல்லாமே ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம். ஆனால் எந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா மினிமம் டேட்டா வந்து 30 இருந்தாலும் 30க்கு மேலே போனாலும் தென் இட் பிகம்ஸ் அ லார்ஜ் சாம்பிள். n வந்து 30 and above. ஆனால் 30 இருந்தாலே இட் பிகம்ஸ் அ லார்ஜ் சாம்பிள். லார்ஜ் சாம்பிள்னு வந்தாலே யூ ஹாவ் டு கோ ஃபார் கிளாஸ் இன்டர்வல். அப்போதான் you will get a frequency table. சரியா? இந்த டேட்டால இருந்து நான் ஃப்ரீக்வன்சி எப்படி எடுக்கணும்னு சொல்றேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் அந்த டேட்டாவை நான் வந்து பாருங்க. ஃப்ரீக்வன்சி எடுக்கிறதுக்கு ஒரு எத்தனை கிளாஸ் இன்டர்வல் வேணும்னு ஒரு கணக்கு இருக்கு. கிளாஸ் இன்டர்வல். ஹையஸ்ட் வேல்யூ என்னது? வாட் இஸ் தி ஹையஸ்ட் வேல்யூ? 7 plus lowest value 1 divide by 2 னு போட்டீங்கன்னா 8/2 அப்போ 4. there can be 4 class interval. ஆனால் class interval at least minimum வந்து 5 இருந்தா நல்லது. எந்த ஒரு டேட்டாலும் கிளாஸ் இன்டர்வல் மினிமம் 5 இருக்கணும். மேக்சிமம் நிறைய எது வேணாலும் போகலாம். அந்த ஃபார்முலா போட்டு கேல்குலேட் பண்ணீங்கன்னா. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, எந்த ஒரு டேட்டாவை நீங்க கிராஃப் ஷீட்ல இருக்கிற டேட்டாவை பிளாட் பண்ணீங்கன்னா அது ஒரு வெல் ஷேப்டு கர்வா இருக்கணும். வெல் ஷேப்டு கர்வா இருந்தால் தான் அது வந்து நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா. நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டானா நீங்க தவறும் எதுவும் பண்ணாம ரேண்டம் சாம்பிளிங் பண்ண டேட்டா. ரேண்டம் சாம்பிளிங் பண்ண டேட்டா வந்து நிச்சயமாக வெல் ஷேப்டு கர்வா தான் இருக்கும். இதுல வேரியேஷன் வரலாம். நீங்க சாம்பிளிங்ல எரர் எதுவும் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டேட்டா என்ன செய்யும்? ஒருவேளை லெஃப்ட் ஸ்கியூட் ஆயிடும், இல்லைன்னா ரைட் ஸ்கியூட் ஆயிடும். இப்படி இருக்கிற டேட்டாவை கன்சிடர் பண்ண முடியாது. we need a data well shaped. இதுக்கு என்ன அர்த்தம்னா இதுல வந்து டெய்ல்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன்ல திஸ் இஸ் தி டெய்ல். இது ஒரு டெய்லு, இது ஒரு டெய்லு. நீங்க தேர்ட் யூனிட்ல வந்து 1 டெய்ல்டு டெஸ்ட், 2 டெய்ல்டு டெஸ்ட் அதெல்லாம் படிப்பீங்கல்ல, டி டெஸ்ட் எல்லாம் இதை பேஸ் பண்ணி. இந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெல் ஷேப்டு கர்வ் இருந்துச்சுன்னா மீடியன் மோட் வந்து ஒரே லைன்ல இருக்கும். வேரியேஷன் இல்லைன்னா வேரியேஷன் கூட கூட இந்த மீடியன் மோட் என்ன செய்திடும்? டீவியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேயா? இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ என்ன பண்ணலாம்? நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் இன்டர்வல் இந்த டேட்டாவில் எடுத்து காணிக்கிறேன். கிளாஸ் இன்டர்வல் எடுக்கணும்னா என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கிளாஸ் இன்டர்வல்
tally marks frequency F. ஃபர்ஸ்ட் மினிமம் வேல்யூ எல்லாம் தொடங்குது 1 to 2. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், 5 கிளாஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு பிறகு 2 to 3, 3 to 4, 4 to 5, 5 to 6, 6 to 7, 7 to 8. மினிமம் 5 இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். மேக்சிமம் போகலாம். ஏன்னா நமக்கு வந்து அந்த டேட்டா வந்து பெல் ஷேப்டு டிஸ்ட்ரிபியூஷன்ல ஃபிட் ஆகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். இப்போ என்னன்னா 1 to 2க்குள்ள அந்த டேட்டால எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1ல இருந்து 2. இந்த 2 வந்து இங்க போயிடும். 2.1 சம்திங் இருந்து ஆரம்பிக்கும். 1ல இருந்து 1.999 வரை இதுக்குள்ள வரும். சரியா? அப்ப அந்த 2 வந்து என்ன செய்யறோம், இதை வந்து இதுல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்றோம். எக்ஸ்க்ளூட், இதுல வந்து இன்க்ளூட் பண்றோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வல். இதே கிளாஸ் இன்டர்வல் வந்து வேற மாதிரியும் எழுதலாம். 1 to 2, 3 to 4 அப்படி எழுதலாம். 5, 6 இதுல பாத்தீங்கன்னா என்ன, இது 2 இதுக்குள்ள வந்துடும், 3 தனியா வெளியே போயிடுது. ஸோ இது வந்து இன்க்ளூசிவ் கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வல். சரியா? நமக்கு பாயிண்ட் வேல்யூ வச்ச ஏதாவது வேல்யூஸ் வந்து இப்போ 1.2, 1.3 இந்த மாதிரி வந்துன்னா நீங்க வந்து இந்த மெத்தட்ல தான் போக முடியும். ரவுண்ட் ஆஃப் வேல்யூ இருந்துச்சுன்னா நீ கேன் கோ வித் இந்த வேல்யூ. இப்போ டேலி மார்க் பாருங்க, 1ல இருந்து 2 வரை நமக்கு எத்தனை நம்பர் இருக்குதுன்னா 3 வேல்யூஸ் இருக்குது. 3 1 இருக்குது. 1 2 3. இப்போ ஃப்ரீக்வன்சி 3. 2ல இருந்து 3 வரை எத்தனை இருக்குது? 8 இருக்கும். கவுண்ட் பண்ணி பார்க்கணும். 1 2 3 4 5. 2ல இருந்து 3க்குள்ள எத்தனை நம்பர்ஸ் இருக்குது நீங்க அந்த டேட்டால பார்க்கணும். 5 6 7 8. 3 to 4 எத்தனை இருக்கு? 14 இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. 4 to 5 வந்து 3 இருக்குது. 1 2 3. 5 to 6 எத்தனை இருக்கு? 4 இருக்கு. 3 4 4 இருக்கு. 6 to 7 எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. 7 to 8 1 இருக்கு. டோட்டல் 35. அப்போ ஃப்ரீக்வன்சி டேட்டால n is always equal to sigma f replaced by sigma x. இப்ப பாருங்க, கிளாஸ் இன்டர்வல் வந்தாச்சு, டேலி மார்க் வந்தாச்சு, ஃப்ரீக்வன்சி வந்தாச்சு. வந்தாச்சா? இப்போ டேலி மார்க்ஸ் நீங்க ஒமிட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இப்போ கிளாஸ் இன்டர்வல் frequency 1 to 2, 2 to 3, 3 to 4, frequency 1 to 2, 2 to 3, 2 to 4, 4 to 5, 8 to 6, 8, 3, 3. ஆச்சா? ஒரு ட்ரா டேட்டால இருந்து நம்ம எப்படி ஒரு கிளாஸ் இன்டர்வல் எடுத்தோம்னு பாத்தீங்களா? So now you can very easily draw bar diagram, histogram, frequency curve, frequency polygon. Okay.
அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுதான் எப்படி ஒரு ஃப்ரீக்வன்சி டேபிள் வருது. டேபிள் தான் புக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். கொடுத்து இதில் கொடுத்துருப்போம். 1 to 2 to 3 to 4, 4 to 5, 5 to 6, 6 to 8. வந்து பார்த்தீங்கன்னா 3, 8, 3, 4, 2 இப்படி கொடுத்துருப்போம். ஓகே, அடுத்தது ஒகைவ் சொல்லித்தரேன். ஃப்ரீக்வன்சி சார்ட்ஸ் தான். பட் ஒகைவில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகெயின் கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சி less than ஒகைவ் more than ஒகைவ். Frequency 1, sorry, 3, 4, 2, 1. இந்த வகைக்கு என்ன செய்யணும்? குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி CF 1 எடுக்கணும். லெஸ் தேன் கிரேட்டர் தேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வலுடைய அந்த வகையுடைய வேல்யூ அதே தான், 3 தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடப் ஆகிட்டு போய் 8 + 3 11, 11 + 14 8 + 3 11 + 14 எவ்வளவு? 25, 25 + 3 28, 28 + 4 எவ்வளவு? 32, 34, 35 வந்துருச்சா? n வந்துருச்சா? த்ரீ 1 5 20 32 34 + 1 35. மோர் தான் வகைக்கு என்ன பண்ணணும்? 35ல இருந்து மைனஸ் பண்ணிட்டு வரணும். இந்த நம்பரை மைனஸ் பண்ணிட்டு வரணும். 35 + -11 எவ்வளவு? 20, 24. 24 மைனஸ் அந்த மாதிரி என்ன செய்யணும்? அதை மைனஸ் பண்ணி இதில் வந்து அந்த மினிமம் 3 இல்லைன்னா 0ல வந்து நிற்கும். இதை வந்து ஒரு கிராஃப்ல நீங்கள் போடும்போது இங்கே கிளாஸ் இன்டர்வலாக இருக்கும். ஒரு கிராஃப் வந்து 3லேருந்து 35க்கு போகும். இன்னொரு கிராஃப் வந்து 35லேருந்து எக்ஸ் ஷேப்டு கர்வாக இருக்கும். இதில் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, நீங்கள் இந்த கிராஃப்ல இருந்து இந்த டச்சிங் பாயிண்ட் இருக்குல்ல, இதுதான் மீடியன். சில நேரம் கொஸ்டின் கேட்குறாங்க, I will find a median from ஒகைவ். இதை நீங்க தான் பண்றீங்க ஹோம்ஒர்க்கு. ஒரு ப்ராப்ளத்துக்கு நான் இதில் விட்டுறேன், நான் சொல்லித்தரேன். இதுல இருந்து மீடியன் இதில் டைரக்டா கால்குலேட் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம இந்த டேட்டா பேஸ் பண்ணி இந்த டேட்டா பேஸ் பண்ணி என்னது, நம்ம மீன் மீடியன் மோட் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணலாம். மீன் கால்குலேட் பண்ணலாம். சிக்மா fx டிவைட் பை சிக்மா f. ஏன் f? கிளாஸ் இன்டர்வல் டேட்டால n is equal to sigma f. Class interval frequency 2 to 3, 3 to 4, 4 to 5, 5 to 6, 6 to 7 to 3, 8, 14,
3, 4, 2, 1. ஃபார்முலா பாருங்க என்னெல்லாம் தேவைப்படுது. எக்ஸ் தேவைப்படுது. டிஸ்கிரீட் டேட்டால இருக்கிற டேட்டாவை எக்ஸா எடுத்துக்கிடலாம்னு சொன்னேன். பட் இதுல என்ன பண்ணுவீங்க, வாட் இஸ் எக்ஸ்? x is equal to mid x. What is mid x? இந்த mid value. எப்படி கண்டுபிடிப்பீங்க? How will you find the mid value? 2 plus 1 divided by 2. எவ்வளவு? 3 by 2, 1.5. இதை plus பண்ணி 2 பண்ணப்போ 1.5, 2.5, 3.5, 4.5, 5.5, 6.5, 7.5. இந்த ஃபார்முலா நீங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா you will get the mean. ஆன்சர் நீங்க தான் கண்டுபிடிக்கிறீங்க. சரியா? அடுத்தது நான் மீடியன் போறேன். மீடியனுக்கு கிளாஸ் இன்டர்வல் இருக்கு, ஃப்ரீக்வன்சி இருக்கு. என்ன வேணும்? குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வேணும். Two to 3, 3 to 4, 4 to 5, 5 to 6, 6 to 7, 7 to 8. 3, 8, 14, 3, 4, 2, 1. குமுலேட்டிவ் தெரியும்ல, எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அப்படி போட்டுக்கணும். 11, 25, 28, 32, 35, 25, 28, 32, 34, 30. What is the formula? L plus n by 2 minus Cf divided by F into C. இதுல மீடியன் கிளாஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி how will you மீடியன் கிளாஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? n by 2th item. n அளவு 35 by 2, 17.5th item. 17.5 எங்க இருக்குன்னு பார்க்கணும். இங்க ஃப்ரீக்வன்சில இப்போ 17.5 இல்லை, 17.5க்கு பக்கத்துல ஹையஸ்ட் வேல்யூ 14. அப்போ திஸ் இஸ் தி மீடியன் கிளாஸ். அப்போ வாட் இஸ் எல்? the 3 lower limit of the median class. 3 plus n by 2, 35 by 2 minus what is cumulative frequency? இந்த வேல்யூ மீடியன் கிளாஸுக்கு மேல இருக்கிற வேல்யூ தான் cumulative frequency divided by frequency 35 into C. What is C? இது ரெண்டுக்கும் இடையே டிஃபரன்ஸ், கிளாஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1. அப்படிதானே? 1, 2, 3. 1க்கும் 2க்கும் இடையில 1 தான் இருக்கு டிஃபரன்ஸ். 1 போட்டுட்டீங்கன்னா then find the answer. அடுத்தது மோடுக்கு வர. மோடுக்கு என்ன செய்யணும்? மோடு ரொம்ப ஈஸி. I frequency 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 5, 5 to 6, 6 to 7, 7 to 8, 3, 8, 14, 4, 3, 2, 1. டைரக்டா மோட் எடுத்துக்கலாம். என்னது? திஸ் இஸ் தி மோடல் கிளாஸ். ஏன்னா எந்த ஃப்ரீக்வன்சி அதிகமோ அதான் மோட். வாட் இஸ் தி ஃபார்முலா? L plus F. L plus F0 minus F1 divided by 2 into F0 minus F1 minus F2 into C. What is L3? The value. What is F0? What is F0? The frequency of the modal class. F0, 14.
F1 என்னது? இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸ் 8. 2 into 14 minus 8 minus what is F2? கீழே இருக்கிறது, அடுத்தது வருது 4 2 1. Find the answer. சரி, அடுத்தது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் போக போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வென்சி x. எவ்வளவு 1.5. டேபிள் கண்டிப்பா போடணும், ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் மார்க் உண்டு. What is formula of standard deviation? SD is equal to root. Simple formula சொல்லி தரேன். Sigma fx square by n இல்லனா f minus sigma fx by n the whole square. இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து வேரியன்ஸா மாறிடும், ரூட் இருந்ததுன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா மாறணும். இப்போ எக்ஸ் வந்து மிட் எக்ஸ் தான், சரியா? இல்லைன்னா இதுல இது இப்படி கூட எழுதலாம், சிக்மா எஃப் மிட் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எஃப் மிட் எக்ஸ் பை என் தி ஹோல் ஸ்கொயர், இப்படி கூட எழுதலாம். நமக்கு இனி எனக்கு என்ன தேவை? இந்த எக்ஸ் ஸ்கொயர் பண்ணணும். அடுத்து என்ன தேவை? fx ஸ்கொயர். என்ன பண்ணுவீங்க? f into x ஸ்கொயர். அடுத்து நமக்கு என்ன தேவை? fx தேவை, f into x, அதுதான் fx. சரியா? சிலவங்க என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா fx மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிடுவாங்க, அது தப்பு. தனித்தனியா மல்டிப்ளை பண்ணணும். then find the answer. Very easy. Statistics is very easy. So இதுவரை உங்களுக்கு பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்ணணும். Any doubts இருந்தனா you can call me or mail me, then we will go for further discussion. Thank you.